ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிர்தம் அமிர்ததாரை 1271 தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய தலைப்பு ஸ்ரீ சங்கரரின் கால நிர்ணயம் என்பதின் உபதலைப்பான மாற்றுக்கருத்து கிபி 788 முதல் 820 வரை. ஆனால் இது ஒன்றுதான் ஆச்சாரியால் காலத்தை பற்றிய முடிவு என்றில்லாமல் இன்னும் பலவிதமான அபிப்பிராயங்கள் இருந்து வருகின்றன. ஓரியண்டலிஸ்டுகள் என்பதாக கீழ்திசை நாட்டு விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணும் மேல்நாட்டுக்காரர்கள் ஆச்சாரியால் கிபி 788 பிறந்து 32 வருஷம் ஜீவித்து கிபி 820 சித்தியானார் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த அபிப்பிராயம்தான் சரி என்றே நம்மவர்களிலும் படிப்பாளிகளாக உள்ளவர்களில் பெரும்பாலோர் வைத்து கொண்டு இருக்கிறார்கள். சரித்திர புஸ்தகங்களில் எல்லாம் கூட சங்கராஸ் ஏஜ் என்றால் 788 முதல் 820 ஏடி என்றே போட்டு அப்படித்தான் எல்லோரும் படித்து நம்பியும் வருகிறார்கள். கிமு 509 முதல் 477 என்று நான் சொன்னதற்கும் கிபி 788 முதல் 820 என்று சொல்வதற்கும் நடுவே சுமார் 1300 வருஷ இடைவெளி இருக்கிறது. நம்முடைய தேசத்திலேயே ஆச்சாரியாளின் அவதார காலத்தை குறிப்பதாக இன்னொரு ஸ்லோகம் வழங்கி வந்திருக்கிறது. அதன்படி கிபி 788 என்றே ஆகும். வெள்ளைக்காரர்களும் இதைத்தான் அஸ்திவாரமாக வைத்துக்கொண்டு அதற்கு மேலே தங்களுடைய ரிசர்ச் முடிவுகளாகவும் அநேகம் சொல்லி கிபி 788 முதல் 820 தான் என்று தீர்மானமாக முடித்திருக்கிறார்கள். இந்த ஸ்லோகத்திலே நிதி நாகே பவன்யப்தே என்று கலியில் எத்தனாம் வருஷம் என்பதை சொல்லியிருக்கிறது. பின் குறிப்பு: நிதி நாக பவன்யப்தே விபவே மாசி மாதவே சுக்லத்திதௌ தசம் யாந்து சங்கரார் யோதய ஸ்மிருதः என்ற ஸ்லோகம். நிதி நாக இப வன்ஹி அப்தே, அதாவது நவநிதிகள் ஆதலால் நிதி என்றால் 9, நாகக வாசுகி தக்ஷன் முதலாக அஷ்ட நாகங்கள், நாகம் என்றால் யானை என்றும் அர்த்தம் உண்டு, அஷ்ட திக் கஜங்கள் என்பதாக அதுவும் 8. அதனால் இங்கே நாக என்பது 8. இப என்றாலும் யானைதான், ஆகையால் அதுவும் 8. வன்ஹி என்றால் அக்னி, அது 3. ஆகையால் இந்த சொற்றொடர் 9, 8, 8, 3 என்ற எண்ணிக்கையை தருகிறது. தலைகீழாக மாற்றினால் 3, 8, 8, 9. கலியுகத்தில் 3889 என்றால் கிறிஸ்து சகாப்தத்தின் படி 3889 மைனஸ் 3102, அதாவது கிபி 787. ஆச்சாரியால் அவதாரம் கிபி 788 என்று நம்பிக்கை இருப்பதை சொன்னேன். இந்த ஸ்லோகத்தை வைத்துத்தான் அந்த நம்பிக்கை. 788 என்று சொன்னேன். 787 என்று ஒரு வருஷம் ஏன் குறைச்சலாக வருகிறது என்றால், இங்கிலீஷ் வருஷம் ஜனவரியிலும் இந்திய வருஷம் சாந்திரமானம் படி மார்ச் மத்தியிலிருந்து ஏப்ரல் மத்திக்குள்ளும், சௌரமானமானால் ஏப்ரல் மத்தியை ஒட்டியுமே பிறப்பவை. அதாவது எந்த மாசமாகவானாலும் ஒரு இந்திய வருஷத்திலேயே 2 இங்கிலீஷ் வருஷங்கள் பகுதிகள் வந்து விடுகின்றன. நம்முடைய தனுர்மாசம் பாதி வரையில் ஒரு இங்கிலீஷ் வருஷம், அப்புறம் பங்குனி முடிய இன்னொரு இங்கிலீஷ் வருஷம் என்று இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு இந்திய வருஷத்துக்கும் ஃப்ரம் டு என்று அடுத்தடுத்து 2 இங்கிலீஷ் வருஷங்களை குறிப்பிட வேண்டி இருக்கிறது. நடக்கும் நம்முடைய சுபகிருது வருஷத்தை 1962 டு 1963 என்று சொல்கிறோம். பின் குறிப்பு: இந்த பகுதி 1963 சிவராத்திரியை அடுத்து ஒரு சம்பாஷணையில் ஸ்ரீசரணர்கள் கூறியது. இம்மாதிரி கலியுகம் 3889 என்பதும் இங்கிலீஷ் வருஷம் கிபி 787 டு 788 என்று இருந்திருக்க வேண்டும்.
788 என்று நம் தேசத்தில் உள்ள ஸ்லோகப்படி எடுத்துக்கொண்டு அப்புறம் ஓரியன்டலிஸ்டுகளும் அவர்கள் சொல்வதையே வேதவாக்காக எடுத்துக்கொள்ளும் நம்மவர்களும் அதற்கு ஆதரவாக வேறு காரணங்கள் காட்டுகிறார்கள். இன்னின்னாருடைய பெயர்கள் அல்லது இன்னின்னாருடைய கொள்கைகள் பற்றி ஆச்சாரியாளின் புஸ்தகங்களில் வருகிறது. அதனால் அவர்களுக்கு பிற்பாடுதான் ஆச்சாரியால் வந்திருக்க வேண்டும். அவர்களுடைய காலத்தை பார்க்கும் பொழுது ஆச்சாரியால் காலம் கிமு 509 முதல் 477 ஆக இருந்திருக்க முடியாது என்று அந்த ஆராய்ச்சிக்காரர்கள் சொல்கிறார்கள். இவற்றில் புத்தருடைய காலம் சாஸ்திரஜர்கள் ஆச்சாரியாளின் அவதாரமாக சொல்லும் கிமு 509க்கு ரொம்ப கிட்ட வந்து விடுகிறது. ரொம்ப கிட்ட என்ன, சமகாலமே ஆகிவிடுகிறது. புத்தருடைய காலம் ஏறக்குறைய கிமு 560 480 வரை. அவர் 80 வயசு இருந்தவர் என்று இந்த ஆராய்ச்சிக்காரர்கள் முடிவு பண்ணி அப்படித்தான் ஹிஸ்டரி புஸ்தகங்களில் எல்லாம் ஏறி இருக்கிறது. அதாவது புத்தருடைய 50வது வயசிலே ஆச்சாரியால் பிறந்து ஏறக்குறைய அவர் நிர்யாணமான சமயத்திலேயே தாமும் நிர்யாணமாக ஆகியிருக்க வேண்டும். புத்தருக்கு பிறகுதான், அதாவது சாஸ்திரஜர்கள் சொல்கிறபடி சங்கரின் காலத்துக்கு பிறகுதான் புத்த மதம் அநேக ராஜாங்கங்களில் ஆதரவில் பிரச்சாரமாகி 200-300 வருஷத்துக்கு அப்புறம் அசோக சக்கரவர்த்தியால் நாலா திசையிலும் பரப்பப்பட்டது. இப்படி இருக்கும் பொழுது சங்கரர் காலத்திலேயே பௌத்தம் தலை சாய்ந்தது என்றால் எப்படி சரியாகும் என்று ஆக்ஷேபிக்கிறார்கள். பௌத்த மதம் நெடுங்காலம் பரவிய பிறகே குமாரீர பட்டர் பிறந்து அதை நிறைய கண்டனம் பண்ணி அதற்கு பிறகு ஆச்சாரியால் பாக்கியும் அதை கண்டித்தது என்று சாஸ்திரஜர்களே ஏராளமான ஆதாரங்களை கொண்டு ஒப்புக்கொள்கிறார்கள். அப்படி ஒப்புக்கொண்டும் இப்படி புத்தருக்கு கான்டெம்பரரியாக அவர்கள் ஆச்சாரியாலை சொல்வது ஒவ்வாமல் இருக்கிறது என்கிறார்கள். குமாரீர பட்டரின் கடைசி காலத்திலே ஆச்சாரியால் அவரை சந்தித்திருக்கிறார். அதை கதை என்று விட்டுவிட்டாலும் கூட மீமாம்சையில் பாட்ட மதம் எனும் குமாரீர பட்டரின் கொள்கைகளை ஆச்சாரியால் நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டு பாஷ்யங்களில் கண்டித்திருக்கிறார். அதனால் இவர் அவருக்கு கான்டெம்பரரி அல்லது பிற்காலத்தவர். அந்த குமாரீர பட்டர் காளிதாசரத்திலிருந்து மேற்கோள் காட்டியிருக்கிறார்.